ராசி சக்கரத்தில் எட்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லாருக்கிட்டையும் பணிந்து போனாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு பணிந்து போகிறது அவ்வளோ பிடிக்காது. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க நினைக்கிற மாதிரி அவங்களுடைய லைஃப் அமையுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அமையாது. அதற்கு நேர்மாறாக தான் பெரும்பாலும் அமையும். இவங்களுடைய கட்டுப்பாட்டை மீறிய குடும்பமாக தான் இவங்களுடைய குடும்பம் இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா இவங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும். பெரும்பாலும் தாய் தந்தையார் கூட இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா தாய் தந்தையாரை பிரிந்து தனியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலான விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இது அமையும். மனதில் ஒன்று வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை வெளிப்படுத்த தெரியாதவங்க அப்படின்னு கூட இந்த விருச்சிக ராசி என்பவர்களை சொல்லலாம். பெண்கள் தங்களுடைய கஷ்டத்தை வெளியில் சொல்ல மாட்டாங்க. கணவனை விட மனைவிக்கு வயது கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையும். இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய கஷ்டத்தில் ஒரு 8 பங்கை மட்டும்தான் வெளியில் சொல்லுவாங்க. மீதி இருக்கிறதெல்லாம் வெளியில் அதிகமாக சொல்ல மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ரகசியத்தை வெளியில் சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப காப்பாற்றக்கூடியவங்களாக இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இருப்பாங்க. அதே மாதிரி வெளியில் அவ்வளோவா தன்னுடைய சொத்து இவ்வளோ இருக்குது, நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு வெளிப்படையாக எதையும் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. கடனுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். டக்கு டக்குன்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து கடன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு பக்கம் கட்டிகிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் வாங்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தினமுமே வருத்தப்படுற மாதிரி கவலை தர மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் இவங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி வரும். வாழ்க்கையில் எவ்வளவு தொல்லை இடர்பாடுகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை ஒரு வலிமை உள்ள ஒரு நபராக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த சூழ்ச்சிம விதியை அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உடலமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிந்தார் போல் இருப்பாங்க. எலும்புந்தோலுமாக தான் கொஞ்சம் இருப்பாங்க. சதைப்பிடிப்பு அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இருக்காது. நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா கூட சதைப்பிடிப்பு பிடித்தார் போல் இருக்க மாட்டாங்க. நடுத்தரமான உயரம் உடையவங்களாக இருப்பாங்க. உங்களுடைய நெற்றி பார்த்திங்கன்னா நல்லா அகன்ற நெற்றி உடையவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தேலின் விஷயத்தை போல் அடிக்கடி பேச்சில் கொஞ்சம் காயப்படுத்திடுவாங்க. மற்றவங்களுடைய மனதை புண்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுகிறதுனால நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா புண்படுத்தக்கூடியவங்களாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே ஒரு கம்பீரமான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கிறதுனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அவரோடு சேர்ந்து ராகு இணைந்திருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் புதன் குரு சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு சாதகமான பலன் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலும் கொஞ்சம் தடைகள் வரும். அந்த தடைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வளம் வர போகிறீங்க. எதிர்பார்த்தது எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். இழுபறியாக இருந்த விஷயத்தை கூட இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பழைய பாக்கிலாம் இருக்குன்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன சுணுக்கங்களை பயன்படுத்துவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக தொடர்பான பயணங்கள் எல்லாமே நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். அதே மாதிரி அனைத்து விஷயத்துலையுமே கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. அனுசரணையாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன மன வருத்தங்கள் அப்பப்போ ஏற்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்து இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்லுங்கள். வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம். கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடித்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு. பெண்கள் இந்த காலகட்டத்தில் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு, நல்ல ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த போராட்ட காலம்லாம் மாறி நல்ல ஒரு சாதனை புரியக்கூட அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. சக கலைஞர்களும் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு புது படைப்பை கூட நீங்கள் படைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி பற்றிய ஒரு கவலை இதன வரைக்கும் இருந்திருக்கும். இனி அந்த கவலை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக இந்த காலகட்டத்தில் ஆர்வத்தை செலுத்துவீங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக படிப்பீங்க. காலையில் கூட நேரத்தில் எழுந்திரிச்சு படிப்பீங்க. ஆசிரியர்கிட்டையும் நல்ல ஒரு பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் சக மாணவர்கள் மத்தியில் கூட நல்ல ஒரு மதிப்புள்ள மாணவராக நீங்கள் வர போகிறீங்க. விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? வருகின்ற 30 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா? கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தில் இருந்த நீண்ட நாள் பிரச்சனை, மனக்கசப்பு இந்த காலகட்டத்தில் சரியாகி நல்ல ஒரு சந்தோஷத்தை வருகின்ற நாட்களில் இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம். பெற்றோர்களுடைய வாழ்வில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி அந்த கரெக்டாக நடைபெறத்துக்கு கொஞ்சம் போராட்டம் இருக்கும். சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்தித்து அதுக்கப்புறம் தான் அது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. புதிய வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பழைய வீட்டெல்லாம் பழுது பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இருந்தாலும் நண்பர்கிட்ட எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக பேசினீங்க அப்படின்னா அவங்களே ஒரு சில இடத்துல உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்ல வேண்டாம். ஒரு தொழில் தொடங்குனீங்க, ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதை வெளிப்படையாக இந்த டைமில் சொன்னீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எதிராக ஒரு சில இடத்துல நிற்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தூங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் தூக்கமின்மை போன்ற பிரச்சனையெல்லாம் வரும். வீட்டில் ஏதாவது சுபகாரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும். பொருட்கள்லாம் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த அனுச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஏதாவது விலை உயர்ந்த பொருள் காணாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. யாருக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாமீன் போடாதீங்க. அப்படி ஜாமீன் போட்டிங்கன்னா நீங்களே அதற்கு பொறுப்பேற்கிற மாதிரி ஒரு சில இடத்துலலாம் ஆயிரும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய அனுச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி ஜாமீன் போட்டிங்க அப்படின்னா கூட சின்ன சின்ன பிரச்சனைகள், வில்லங்கங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. என்னுடைய நெருங்கிய நண்பன், என்னுடைய நெருங்கிய உறவினர், நான் தான் ஜாமீன் போடணும் அப்படின்னு நீங்கள் போய் போட்டிங்கன்னா வம்படியாக உங்களை தேடி சில பிரச்சனைகள் தொடரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நண்பர்கள் தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக புதிய நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். முக்கியமான விஐபி மூலிமா ஏதாவது ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் காப்பாற்றுவீங்க. பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னா கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். அதை சமாளிக்கக்கூடிய திறனுள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க வர போகிறீங்க. அதே மாதிரி கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதை உடனே திருப்பி கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா கடன் தொடர்ந்து நீங்கள் அடிக்கடி வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மனதில் தேவையில்லாத சின்ன சின்ன இடர்பாடுகள், ஒரு விதமான குழப்பம், சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். அது உங்களுக்கு வேதனையை கொடுக்கும். அதனால் ஒரு சிலருக்கெல்லாம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள், மன அழுத்தம், இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா திருமுருகாற்றுப்படை பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. அந்த கந்தனோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவரால் உங்களுக்கு ஏற்படுற அந்த இடர்பாடுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். அதே மாதிரி உங்களுக்கு வருகின்ற தடையும் இந்த கண்டப்பினியும்
நீங்கும். திருமுருகாற்றுப்படையை வாங்கி பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. வீட்டு பூஜை அறையில் கூட வைத்து படிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களும் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு செய்யுங்க. முடிந்தால் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கும் முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற இந்த முருகப்பெருமானோட மூல மந்திரங்களை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.